கொடைக்கானல் மலைப்பகுதியில் 5 இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனத்தை சேர்ந்த ராமலிங்கம் என்பவர் பாத்திரக்கடை தொழில் நடத்தி வருகிறார். 2019ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் மர்ம நபர்களால் இவர் படுகொலை செய்யப்படுகிறார். இந்த கொலைக்கான முக்கிய காரணம் மதமாற்றம் செய்வதை ராமலிங்கம் கண்டித்ததாகவும் அதனால் ஏற்பட்ட பிரச்சனையில்தான் அவர் படுகொலை செய்யப்பட்டதாக தெரியவந்துள்ளது. இதனையடுத்து இந்த வழக்கானது தேசிய புலனாய்வு முகமைக்கு மாற்றம் செய்யப்படுகிறது. இந்த கொலை வழக்கில் 18 பேர் குற்றம் சாட்டப்பட்டு 10 நபர்கள் கைதான நிலையில் 5 பேர் தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டனர். இந்த விசாரணையானது நடைபெற்றுக் கொண்டு வரும் சூழ்நிலையில் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பூம்பாறை பகுதியில் பதுங்கியிருந்த முகமது அலி என்பவரை தேசிய புலனாய்வு முகமை கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கைது செய்தது. இந்நிலையில் இன்று திண்டுக்கல் மாவட்டத்தில் 5 இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை சோதனை நடத்தி வருகின்றனர். இதில் கொடைக்கானல் கலையரங்கம் பகுதியில் உள்ள ஆம்பூர் பிரியாணி கடை, கான்வென்ட் சாலையில் உள்ள மற்றொரு ஆம்பூர் பிரியாணி கடை, மேலும் பிலிஸ்வில்லா பகுதியில் 2 வீடுகளிலும் பூம்பாறை மலை கிராமத்தில் உள்ள ஒரு இடத்திலும் சேர்ந்து மொத்தமாக 5 இடங்களில் சோதனை நடைபெற்று வருகிறது. மேலும் இந்த சோதனையில் கையில் துப்பாக்கி ஏந்திய நிலையில் போலீசார் சோதனை நடைபெற்று வருவதும் குறிப்பிடத்தக்கது.